உழைக்காமல் வர்றது எதுவும் நிலைக்காது சார். இவங்கெல்லாம் உழைக்காத சோம்பேறிகள். இவன் ஒல்லியானா இருக்கட்டும் இல்லை ஃபேட்டானா இருக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது நமக்கு. இவங்களாம் உழைக்காத சம்பாதிக்கிற சோம்பேறிகள் நிறைய பேர் இருக்கிறான். காலையில் எழுந்தாப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உழைக்கிறாங்கன்னு பார்க்கணும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வண்டியில் இதை கட்டிக்கிட்டு லோடை எடுத்துக்கிட்டு பூ வாங்கி கட்டிக்கிட்டு பெண்களே உழைக்கிறாங்க. இவங்களாம் சோம்பேறிங்க. அவன் பேசுறத பாருங்க. இதில் இன்னொரு விஷயம் சார், தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது. இவன் பேசணும், அதனால் பேசுறது தப்பே கிடையாது. இவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான்ல, ஏற்கனவே ஒரு குடும்பம், அழகான குடும்பம் அது. அந்த குடும்பத்திலேருந்து அந்த ஒரு பையனும் இருக்கிறான். அந்த பெண்ணை தான் இவன் கூப்பிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டான். நான் அவங்க பிரிஞ்சதை பற்றி நான் எதுவும் சொல்லவே இல்லை சார். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமைலாம் பெரியலாம், கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் செய்யலாம். ஆனால் ஒரு புள்ள இருக்கிறான். அவன் கணவர் வந்து கதறான். அவங்க கணவர் வந்து கதறான் விட்டுட்டு போயிட்டுருக்கு. அந்த பிள்ளையை வச்சு இதுவரையும் அவன் கல்யாணம் பண்ணிட்டான்ல, அந்த பிள்ளையை வச்சு ஒரே ஒரு ஃபோட்டோ காட்டுங்க சார். அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டான்ல, கல்யாணம் பண்ணிட்டான், அந்த பிள்ளையை வச்சு ஒரு ஃபோட்டோ காட்ட சொல்லுங்கள். இந்த ரவீந்திரனை பொண்டாட்டியோட வச்சு வந்து காட்டுறான். இவன் பொண்டாட்டின்னு காட்டுறான்ல மகாலட்சுமி, அந்த பிள்ளைய வந்து இவன் அவன் பிள்ளைய ஏற்றுக்க முடியல. இங்கே பல பேர் அப்படி தான் பண்ணுறான். குடும்பத்தை கெடுத்து, குடும்பத்தை பிரித்து, அந்த பிள்ளைகளை நடு ரோட்டில் விட்டுட்டு, ஒன்று அவன் அந்த பக்கம் போயிடுவான், இவன் இந்த பக்கம் போயிடுவா, பிள்ளைங்க நடு ரோட்டில் நிற்கும். அப்படி இல்லைன்னா ஒருத்தன் வந்து போராடுவான். ஒன்று மனைவி போராடுவா, இல்லை கணவன் போராடுவான் பிள்ளைகளுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்கெல்லாம் மனசாட்சி தான் இருக்கா இல்லையானே தெரில. உண்மையிலே சொல்ல, மனசாட்சி இருக்கா இல்லையா?